தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. காபோதா சாதாரண தர பரீட்சை முன்னேறிய வடக்கு மாகாணம் 566 மாணவர்கள் 9A சித்தி. காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் நீதியமைச்சரிடையே முக்கிய சந்திப்பு. ஜோசித ராணுவத்தில் இணைந்ததாலேயே போரில் வெற்றி மொட்டு கட்சியின் முக்கிய புள்ளி அறிவிப்பு. சலேவின் பயனற்ற உண்ணாவிரதம் அரசாங்கம் வெளிப்படுத்திய தகவல். எரிபொருள் QR நீக்கப்படவில்லை வெளியான அறிவிப்பு. யாழில் திறக்கப்படவுள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அலுவலகம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை கைது. மொட்டையை மறைக்க விக் பல பெண்களை ஏமாற்றி உல்லாச வாழ்க்கை உயிரிழந்த மருத்துவரின் காதலன் குறித்து பகிர் தகவல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நடைபெற்று முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து இப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70.1% கல்வி பொதுத்தராதர உயர்தர பிரிவில் கற்பதற்கான தகுதியை பெற்றுள்ளனர். இம்முறை வெளியான பெறுபவர்களின்படி வடக்கு மாகாணத்தில் 566 மாணவர்கள் 9 பாடங்களிலும் A சித்தியை பெற்றுள்ளனர். அத்துடன் அகில இலங்கை ரீதியான மாகாண மட்ட அடைவு நிலைகளின் அடிப்படையில் இம்முறை வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 8ஆம் இடத்தை பெற்று முன்னேற்றம் கண்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் 69.87% தேர்ச்சியுடன் தேசிய மட்டத்தில் 9ஆம் இடத்தை பெற்றிருந்தது. கடந்த ஆண்டு தரவுகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை மாணவர்களின் உயர்தரத்திற்கான தேர்ச்சி வீதத்திலும் தேசிய மட்ட தரவரிசையிலும் வடக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இப்பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 627 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளனர். காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடனான முக்கிய சந்திப்பு ஒன்று இன்று நல்லூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணேக்கார கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் கருத்துகள், கோரிக்கைகள் மற்றும் கவலைகளை நேரடியாக கேட்டறிந்தார். பல ஆண்டுகளாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து பதில்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் குடும்பங்களின் உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் இதன்போது பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, உண்மையை கண்டறிதல் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணேக்காரவிற்கும் யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் சுரேஷ் ஆலே வாய்வழியாக மட்டுமே உணவு உட்கொள்வதை தவிர்த்து வருவதாக சுகாதார அமைச்சர் நளித ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் பிற வைத்திய முறைகள் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ள மறுக்கவில்லை என்றும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் எவராலும் இவ்வளவு நீண்ட காலம் உண்ணாவிரதம் இருக்க முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர் முன்னாள் புலனாய்வு தலைவரின்
இந்த முயற்சி ஒரு பயனற்ற செயல் என தெரிவித்துள்ளார். எனவே அவர் செய்ய வேண்டியது குற்றவாளிகளையும் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து ஆதரவளித்தவர்களையும் குற்றங்கள் தொடர்பான விவரங்களையும் மறைப்பதல்ல என்றும் மாறாக அந்த தகவல்களை சட்டத்தின் முன் வெளிப்படுத்துவதே ஆகும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ ராணுவத்தில் இணைந்ததன் காரணமாகவே போரில் வெற்றி பெற முடிந்தது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.பி. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜோசித ராஜபக்ஷ ராணுவத்தில் இணைந்த பிறகு அதுவரை ராணுவத்தில் இணையாதிருந்த இளைஞர்கள் அனைவரும் நாட்டை பாதுகாக்க முன்வந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் ராஜபக்சர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ராணுவத்தை பகடைக்காயாக பயன்படுத்துவது தவறானது என்று கூறியுள்ளார். ஜோசித ராஜபக்ச செய்ததாக கூறப்படும் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்கள் வேறு எத்தனையோ பேர் செய்த தவறுகளை கவனிப்பதில்லை என சி.பி. ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் பேசுகையில், நாட்டில் போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதியாகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்து கொண்டு தனது சொந்த மகனை ராணுவத்தில் ஒப்படைத்தார் என்பதை நினைவூட்டியுள்ளார். அத்தோடு ஜனாதிபதியின் மகனே ராணுவத்தில் இணையும் போது தங்களுக்கும் அங்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை இளைஞர்களிடையே ஏற்பட்டதாகவும் இந்த சிந்தனை மாற்றமே இறுதியாக போரில் வெற்றி பெறுவதற்கான பிரதான வாய்ப்பை உருவாக்கியதென்றும் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். எரிபொருள் வழங்கும் போது QR குறியீடுகளை பயன்படுத்துவதை நீக்குவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரநேத்தி குமாரகே தெரிவித்துள்ளார். அதன்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் இன்னும் ஏற்ற இறக்கத்துடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இன்று உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் மீண்டும் ஒரு சிறிய உயர்வு பதிவாகியுள்ளது. அதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $80.57 ஒரு பெரல் VTI கச்சா எண்ணெய் விலை $76.54 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை சூறையாடிய கூட்டம் தொடர்ந்தும் தமது இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சதி விளையாட்டுகளில் இறங்கியுள்ளனர். நாம் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக விசாரணைகள் துரிதப்பட்டு கைதுகளும் இடம்பெற்று வருகின்றன. இதனை பொறுக்க முடியாத வங்குரோத்து அரசியல்வாதிகள் இனவாத மற்றும் மதவாதங்களை தூண்டி தாம் தப்பித்துக் கொள்ளலாம் என பகல் கனவு காண்கின்றார்கள். அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக ஊழல் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகங்களை திறக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்திலும் அதற்கான அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் விரைவில் குறித்து அலுவலகம் திறக்கப்படும். ஆகவே நாட்டை அதள பாதாளத்திற்குள் தள்ளுகின்ற தள்ளிவிட்ட பழைய மற்றும் புதிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக விரைவான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா டயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டயகம NLD தேசிய கால்நடை பண்ணையின் டேவிட் ஃபார்ம் பகுதியில் 16 வயதுடைய தனது மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 42 வயதுடைய தந்தை ஒருவர் இன்று காலை சுமார் 11 மணியளவில் டயகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டயகம போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் அறிய முடிகிறது. கண்டி தெல்தெனிய பகுதியில் காரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அம்பாறை மருத்துவரின் மரணம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் நபர் திருமணமாகி 3 பிள்ளைகளை கொண்டவர் என்றும் அவர் நாடு முழுவதும் பல இளம் பெண்களை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்துள்ளமையும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு குற்ற புலனாய்வுத்துறை உட்பட பல காவல் நிலையங்களில் அவர் மீது புகார்கள் உள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர்.
சந்தேக நபர் மருத்துவரை கனடாவிற்கு அனுப்புவதாக கூறியதுடன் திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. கனடாவிற்கு குடிபெயரும் கனவுடன் இருந்த அம்பாறை பெண் மருத்துவர் பல வங்கிகளிலும் தனது நண்பர்களிடமும் கடன் வாங்கி காதலனிடம் கொடுத்துள்ளார். பெண்ணிடம் வாங்கிய பணத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையை குறித்த நபர் வாழ்ந்துள்ளார். கனடா கனவு சிதைந்ததால் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளான பெண் மருத்துவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிசியோதெரபிஸ்டின் மரணம் தொடர்பாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் காதலன் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் 3 காவல் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்காக போலீசார் பயண தடையையும் பெற்றுள்ளனர். ஷாமா என்ற 33 வயது பிசியோதெரபிஸ்ட் சந்தேக நபரை சுமார் 8 மாதங்களாக அறிந்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கண்டி பகுதியை சேர்ந்தவர். தன்னை ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என்று கூறி ஷியாமாவை திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து அவருடன் மிகவும் நெருக்கமாக பழகி கனடாவில் வந்து தங்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு கனடாவிற்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக கூறி ஷியாமாவிடமிருந்து அவ்வப்போது பணம் பெற்று வந்துள்ளார். கனடா செல்லும் தனது கனவு நாளுக்கு நாள் சிதைந்து வருவதால் கோபமடைந்த ஷியாமா சந்தேக நபருடன் அடிக்கடி வாக்குவாதம் செய்து வந்தார். இதனையடுத்து 3ஆம் தேதி சந்தேக நபர் ஷியாமாவின் கனடா பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி அவரை நுவரெலியாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு அழைத்து சென்று தங்க வைத்துள்ளார். இதுகுறித்து ஷியாமா தனது சகோதரருக்கும் தொலைபேசியில் தெரிவித்திருந்தார். காதலன் தன்னை ஏமாற்றியதால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ஷியாமா 4 நாட்களாக உணவு உட்கொள்ளாமல் இருந்து வந்தார். கடனை திருப்பி செலுத்த முடியாததால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அவர் இதுகுறித்து தனது சகோதரரிடமும் தெரிவித்திருந்தார். ஷியாமாவின் சகோதரர் இதுபற்றி நுவரெலியா காவல்துறைக்கு தொலைபேசியில் தெரிவித்தார். இதற்கிடையில் 16ஆம் தேதி மாலையில் காதலன் நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வந்து வாடகையை செலுத்திய பிறகு ஷியாமாவை அங்கிருந்து அழைத்து சென்றார். பல நாட்களாக உணவு உண்ணாததால் ஷியாமாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கூறுகின்றனர். இருப்பினும் அவர் எப்படி இருந்தார் என்பது குறித்து துல்லியமான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் சந்தேக நபர் வழுக்கை தலையுடையவர் என்றும் அவர் இளம் பெண்களை ஏமாற்றுவதற்காக போலி முடியை பயன்படுத்தி வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. நுவரெலியா சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் சமரகோன் பண்டாவின் அறிவுறுத்தல்களின் பேரில் தலைமறைவான காதலனை தேடி தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.